வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு 22 ஃபீட் கிராஸ் 37 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஈஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பிளான் டிசைன் வந்து நாம் இன்னைக்கு பார்க்குறோம். இந்த இடத்துல நார்த் பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு இந்த பக்கமாக இருக்குது. இந்த வீட்டில் வந்து நார்த்து சவுத் சைஸ் வந்து 22 ஃபீட் இருக்குது. வெஸ்ட்டு ஈஸ்ட் சைஸ் வந்து நமக்கு 37 ஃபீட் இருக்குது. இப்போ இந்த வீட்டோடைய பிளான் டீடைல்ஸ் நம்ம பார்க்குறோம். வீட்டோட என்ட்ரன்ஸ் இருக்கிற இடம் இந்த இடத்துல ஒரு மெயின் டோர், தென் இந்த இடத்துல ஒரு லார்ஜ் ஹால் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். 9 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 27 ஃபீட் 9 இன்ச்சஸ் சைஸில் ஒரு ஹால் வந்து நம்ம இந்த இடத்துல பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு டோர், இந்த வழியாக பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு டைனிங் ஹால் இருக்குது. டைனிங் ஹாலுக்கு இந்த பக்கம் அக்னி மூலையில் ஒரு கிச்சன் பிளான் பண்ணியிருக்கிறோம். கிழக்கு பார்க்க இருந்து சமைக்கக்கூடிய டைரக்ஷன்ஸில் இந்த கிச்சன் ஸ்லாப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் டைனிங் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல டைனிங் ஹாலையும் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டைனிங் ஹாலில் இருக்கக்கூடிய இந்த விண்டோவோடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனில் 2 விண்டோ இருக்குது. இந்த 2 விண்டோவோடைய சைஸுமே 2 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் சைஸில் இந்த 2 விண்டோவும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் இருக்கக்கூடிய இந்த 3 விண்டோவோடைய சைஸு 4 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் சைஸில் இந்த 3 விண்டோவும் நாம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு இந்த இடத்துல இருக்குது. இந்த ஹவுஸ் பிளான் வந்து ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான். இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமோடைய சைஸு 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் காமனான பாத்ரூம் டாய்லெட் வந்து இந்த பக்கமாக இருக்குது. 5 ஃபீட் கிராஸ் 6 ஃபீட் சைஸில் ஒரு காமன் பாத்ரூம் டாய்லெட் இந்த பக்கம் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் டோர்ஸ் பொறுத்தளவில் இந்த மெயின் டோரோடைய சைஸு 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த மெயின் டோர் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த டைனிங்கில் இருக்கக்கூடிய இந்த டோர் வந்து ஒரு டபுள் டோராக 4 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த டோர் பிளான் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டோரோடைய சைஸு 3 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் இந்த பெட்ரூம் டோர் இருக்குது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 டோர், இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோர், தென் இந்த பாத்ரூமில் இருக்கக்கூடிய டோர், இதோடைய சைஸ் வந்து 2.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் சைஸில் நாம் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய வால் திக்னஸ் எல்லாமே 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22 ஃபீட் கிராஸ் 37 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 814 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 15 lakhsல இருந்து 16 lakhs வரைக்கும் நாம் அப்ராக்சிமேட்டாக எஸ்டிமேட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம வந்து நிறைய ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் 2D அண்ட் 3Dயில் நாம் வந்து நம்மளுடைய சேனல்ஸில் நம்ம பார்க்கலாம். பை, தேங்க்யூ.